பழனியில் ஞானம் அளித்த முருகன் கதை. ஒருநாள் தேவலோகத்தில் ஒரு சிறிய விவாதம் ஏற்பட்டது. சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி இடையே உலகின் மிகப்பெரிய ஞானம் எது என்ற கேள்வி எழுந்தது. இதை அறிய அவர்கள் தங்கள் இரு மகன்களான கணேசனையும் முருகனையும் அழைத்தனர். பின்னர் ஒரு போட்டியை வைத்தனர். யார் இந்த உலகை 3 முறை சுற்றி முதலில் திரும்புகிறாரோ அவருக்கே ஞானப்பழம் என்று சிவபெருமான் கூறினார். முருகன் தன் மயிலின் மேல் ஏறி உலகத்தை சுற்ற புறப்பட்டார். மலைகள், ஆறுகள், கடல்கள், நகரங்கள் என அனைத்தையும் கடந்து வேகமாக பயணம் செய்தார். தன் வலிமையும் இளமையும் போதுமானது என்று அவர் நம்பினார். ஆனால் கணேசன் எதுவும் செய்யாமல் அமைதியாக சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சுற்றி வலம் வந்து, அப்பா அம்மாதான் என் உலகம், அவர்களை சுற்றுவது உலகத்தை சுற்றுவதற்கு சமம் என்று கூறினார். இந்த பதில்